உழுந்து உழுந்து எதிர்பார்த்து நீ ஷேர் மார்க்கெட்ல போட்டிருப்ப. 5 லட்சத்தை போட்டு எப்படி மாற போறது, அது மாற போறது, இது மாற போறதுன்னு என்னென்னமோ உன்னுடைய பாண்டித்தியத்தை எல்லாம் வச்சு போட்டிருப்ப. டவால் ஒண்ணுமே இல்லாம ஏதோ ஒரு சொத்த காரணம் ஒண்ணு நடக்கும். ஏதாவது ஒரு காரணம், பெட்ரோல் பிரைசஸ் விழுந்துடும், இல்லாட்டி விழுந்துடும், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் என்னவோ பேரு. ஒரு வார்த்தையில 5 லட்சம் போட்டதும் போச்சுடான்னு, லாபம் இல்ல, முதலே போச்சு. ஏன்னா அப்படின்னா என்ன, ஆன்ம ஞானம் இல்லாட்டி படுத்துவாரா அப்படின்னு கேட்டா, படுத்தல் எல்லாமே அங்க திரும்பறதுக்கு தான். ஆன்ம ஞானத்துக்கோசரம் ஒண்ணு படுத்தல, இப்படி கொடுத்தாதான் துக்கமா நிப்ப. போட்ட முதலும் போச்சு பாத்தியா, என்னடா இது மீனிங்லெஸ்ஸா இருக்கு, இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்பு, இந்த பண்ண ஸ்பெகுலேஷன், நம்மளுடைய பாண்டித்யம், அறிவு, நண்பர்கள்லாம் உதவின அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? பணமே இருக்கு, நீ கொடுத்துரு, அதெல்லாம் கூட விஷயம். ஆனா ஒட்டுமொத்தமா வயசுன்னு போச்சுன்னா நிற்கதியா நிப்ப இல்ல. அந்த நிற்கதியா நிற்கும் பொழுது ஒரு பாட்டு இருக்காது இல்ல, அது சர்வசாதாரணமான ஒருத்தத்துல இருக்கா இல்லையா? அதை கொடுத்துட்டு இருக்கிற இங்க எல்லாமே எப்படி இருப்போம்? விழிப்பு நிலையில எதையோ எதிர்பார்த்து ஏமாந்து உழைச்சு பண்ணி அடையறத, நெருக்கடியா நின்று ஹான்னு கிடக்கிறத, ஹோப்லெஸ்ஸா கிடக்கிறத, ஆல்ரெடி செத்த பணம் போல ஒரு தனி அறிவும் இல்லாம, ஒரு சுட்டறிவு இல்லாம, ஒரு ஆளுந்ததே இல்லாம, உன்னோட 2.5 கலந்து உன் மனசை தனக்குள்ள இழுத்து வச்சுட்டு விட்டு இருக்கிறவனுக்கு தெரியாதா அது? அதனாலதான் அவன் காட்சி பொருள் இல்லை, ஆனா டைனமிக். எல்லாம் தெரியற காட்சிகளுக்குள்ளெல்லாம் அவன் எங்கிட்டு இருக்கான், ஒரு எறும்புக்குள்ள அவன் எங்கிட்டு இருக்கான், அவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ள அவன் எங்கிட்டு இருக்கான். அப்படின்னா எதிர்பார்க்கவே கூடாதா? எதிர்பார்க்கவே கூடாது, இல்லாட்டி எதிர்பாரு அப்படின்றதுல பதில் இல்ல. உண்மையில இருக்கவன் யார்? அந்த கேள்வியை போடு. இன்னைக்கு நாளைக்கு கிடைக்க போற லாபத்துக்கு பின்னாடி போய் நிக்காத, இதை எப்படி பண்ணணும்னு கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. உண்மையில் இங்கு இருப்பது எது? 7 வார்த்தை போடணும். கர்த்தனது ஆணையால் ஏன் போனோம் இருக்கையா, அது ஒண்ணுதான் இருக்கு, நீ நானும் இல்லையான்றார் அவர். உங்களோட நம்மளோட இயக்கங்கள்லாம் இருக்கிறது அதுதான். அதனால அதுல ஆல்ரெடி ட்ரெயின் போயிட்டு இருக்குப்பா, அவரோட ராஜ்யம் தான் போயிட்டு இருக்கு, புரியுதா? நீ பட்டினியா கிடக்கணும்னா அதை பண்றவரும் அவர் தான். இல்ல பிரஜைகள் அத்தனை பேருக்கும் நல்ல வாய் வழங்கி பொண்ணும் மணியும் கொடுத்து நல்ல சூப்பர் போஜனம் கொடுக்கறதும் அவர் தான். நீ அவரை பாரு, அவரை கண்டுபிடி, கர்த்தனை கண்டுபிடி, அவர்கிட்ட அடைக்கலம் அடை. உன்னோட எண்ணம் எல்லாம் அங்க அடக்கம், அங்க விட்டுரும். இப்படி பண்ணிப்பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. ஏன்னா இவைகள் எல்லாம் பொய், அத்தனை காட்சிகளும். ஏன்னா உலகமே என்னுடைய மனம் எழுந்த பிறகுதான், மனம் உடலாக எழுந்த பிறகுதான் எழுந்துக்கிறது. உலகத்தை அப்படியே உருவி உள்ள சுருட்டி வைத்துக் கொண்டு, உடல் உணர்வோடு சுருட்டி வைத்துக் கொண்டு மனமே அங்க சென்று ஒடுங்கி விடுகிறது. அதனாலதான் பிரேதம் போல தூங்குறோம், நிம்மதியாகவும் இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் ஆன்மீகம் கூட கிடையாது, உண்மையில ஆன்மீகம் கிடையாது. அதே ஒரு பாட்டுல சொல்ல போறாரு, 10 நாள் என்னும் மட்டும் பந்த முக்தி செய்து, பந்தமும் கிடையாது முக்தியும் கிடையாது. என்ன வெறும நம்ம ஃபேக்ட்ஸா பாக்குறோம், 5 அடி வரைக்கும் அது நடக்கிறதா இல்லையா? அதுல என்ன சந்தேகம்? எவைகளுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது இல்ல, எந்த ஆங்ஸைட்டியும் எந்த இதுவும் கிடையாது இல்ல. இதான் அவர் சொல்றாரு, கர்மம் கடவுளை உந்தி பெற, கர்மம் ஜடமதான் உந்தி பெற. என்னுடைய உயிர் உணர்ச்சிகள் அத்தனையுமே மனமானது உடல் உணர்வாக எழுந்து கொள்ளும் பொழுதுதான் இது வருது. அப்படின்னா ஜட இயக்கம் அர்த்தம். எப்படி மறைய முடியும்? அறிவு எப்படி மறைய முடியும்? அப்புறம் தூங்கும் பொழுது கூட எப்படி இருக்குது? புத்தி அசைவே இல்லாமல் இருந்ததை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நல்லா தூங்கினோம், ஒரு நினைப்பு இல்லாம தூங்கிக்கிறோம்னா அங்க புத்தி ரூபமா சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அப்பேற்பட்டது எப்படி ஒரு எறும்பனுடைய நாட்டமா இல்லாம இருக்க முடியும்? நீயே இல்லாதப்போ உன்னுடைய புத்திக்குள்ள இருந்துட்டு ஒரு எண்ணமும் கிடையாது.
தூங்கிட்டு நல்லா தூங்கினேன் பாரு ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு ஒன்ன சொல்ல வைக்கிறதுன்னா ஒரு 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 செயல் நடத்தல் செயலின்மையே அறிவா இருக்குன்னா, ஏக்கமின்மையே அறிவா இருக்குன்னா ஏக்கமின்மை தான் அறிவா இருக்க முடியும். புரியுதா? இந்த கன்விக்ஷனுக்கு எல்லாம் வா. இந்த மாதிரி நீ திரும்பாத வரைக்கும் உனக்கு என்ன பண்ணுவேன், அங்க அடிப்பேன், செம்ம அடி கொடுப்பேன், எதிர்பார்ப்போட எல்லாம் பண்ணுவேன், பாட்டாவும் அடிப்பேன், நிர்கதியாக்குவேன். அதான் சொல்லுவா இல்லையா, ஆண்டவன் ஆசைப்பட்டுட்டாங்கன்னா சோதனை நடக்கும். ஏன்னா சோதனைகள் எல்லாம் நிக்க வைக்கிறது, ஒண்ணு நிக்கிற பிராக்டிஸ கொடுக்கறது, விழிப்பு நிலையிலேயே புத்தி அப்படியே நிக்கிறது, என்ன பண்றது ஏது பண்றது எப்படி பண்றது. ஏன்னா நீயா போட்ட டைம் கம்பல்ஷன், நீயா என்னென்னவோ ஸ்டேட்டஸுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் எதிர்பார்த்து செயல்கள் ஈடுபடுற, உன்னுடைய திறன்கள் நினைச்சு வேற ஈடுபடுற, அது பேர் தான் அறியாம. அதனால என்ன வேணும், அங்க அடி கிடைக்கணும், அடி கிடைச்சு நின்றாதான் முடியும். அதனாலதான் துக்கம்ன்றது பெரிய அருள்ன்றா. உண்மை என்ன சந்தோஷம்ன்றதே இல்லை. என்ன சந்தோஷம் நம்மள புனைஞ்சுக்கிறோம். இது வந்தா சந்தோஷம், இது கிடைச்சா சந்தோஷம், இதுவா மாறினா சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் என்ன, எந்த திறனுமே இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துல கிடந்துட்டு இப்ப எழுந்துட்டு இது கிடைச்சாதான் சந்தோஷம், அது கிடைக்கலன்னா எனக்கு துக்கம் அப்படின்னு எப்படி பேச முடியும்? புரியுதா? அதுதான் ஒரு எல்லாமே ஜட இயக்கங்கள். ஒரு உயிர் எழுதுக்கிறதே ஜட இயக்கம்ன்றார். இப்படி இருக்கிற அதே பரம்பொருள் என்ன பண்றதா, எக்ஸப்ஷனும் கொடுக்கறதான். அதாவது ஒருத்தனுடைய கண்டிஷன் பிரகாரம் ஒருத்தனுடைய கான்சியஸ்னஸ் தன்னைத்தானே இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இருந்து பிறந்திருந்தாலும் அதே தெய்வமானது அதே பரம்பொருளானது காப்பாற்றலாம். எப்படி மார்க்கண்டேயனுக்கு நடந்தான். 16 வயசுல சாக வேண்டியவன அவன் அப்படி உணர்வாவே இருக்கான், அவராவே இருக்கான். அவராவே இருக்க எப்படி இப்ப மறைய முடியும்? புரியுதா? எப்படியோ எந்த டிகிரிலயோ எந்த இன்டென்சிட்டிலயோ உனக்கு உடம்பால அடி வேணும்னா உடம்பால அடிவு கொடுக்குறாரு. இல்லாட்டி புத்தி மூலமா சைக்கலாஜிக்கலா என்னுடைய திறன்கள் நானாச்சு என்னதாச்சு அப்படின்னு நீ கிளம்பி புத்தி பூர்வமா ஆரம்பிச்சா புத்தி கடங்க அடி கொடுக்குறாரு. உன்னுடைய நினைவுகள் எல்லாம், உன்னுடைய ட்ரைனிங் எல்லாம், உன்னுடைய வாழ்ந்த விதங்கள் எல்லாம் இதை வச்சு நான் சாதிச்சிருவேன், அதை வச்சு நீ சாதிச்சிருவேன் அப்படின்னு என்ன விதமா நீ எதை சார்ந்தாலும் அதெல்லாம் உடைச்சு 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 திருப்பி தன் அருக வரவழைக்கிறதா. தன் அருக வரவழைக்கிறதுன்னு எப்படி, நீயே உன் அருகில போறதுக்கு இந்த புறமா இருக்கிற அத்தனையும் மனம், அந்த கரணங்கள், உடல், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், உலகம் இப்படின்றது அத்தனையும் உதறி தள்ளாத வரைக்கும் அவர் விட மாட்டார். உதறி தள்ளுறதுக்கு தான் பண்றாரு தனியும். புரியுதா? அதனால சுப்ரீம் லார்டுன்னு அவரை கொடுக்காதவே கிடையாது. ஆனா அவரை கேட்காத, அவரையே கேட்கணும். அவராவே நானே சுப்ரீம் கான்சியஸ்னஸா மாறணும், பரபிரம்மமா மாறணும் அப்படின்னு போகாது. பரபிரம்மன்றது என்னது? கான்சியஸ்னஸ், உணர்வு, அறிவு. இதெல்லாம் என்ன? சீக்கிங் கான்சியஸ்னஸ், எக்ஸ்பெக்டிங் கான்சியஸ்னஸ், ரியாக்டிங் கான்சியஸ்னஸ், கன்னைவிங் கான்சியஸ்னஸ், மனிபுலேட்டிங் கான்சியஸ்னஸ், ஸ்பெகுலேட்டிவ் கான்சியஸ்னஸ். புரியுதா? எல்லாம் சென்டர்ஸ் சுத்தி சுத்தி ஆடுறது. விழிப்பு நிலை பூரா, வாழ்க்கை பூரா ஆடுறது. எங்க கேட்க முடியும்? அவரே தான் இங்க பிரம்மாண்டமாவே இருக்கார். எறும்போட நாட்டம், எறும்போடைய உணவாவும் இருக்கார் இல்லையா? ஒரு இலையினுடைய எதிர்பார்ப்பான நீராவும் சாரமாவும் அவர் தான் இருந்திருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கிறதுக்கு நீ எதையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிய, அந்த இடத்துல போய் ஆப்பு வைக்க தெரியாது அவருக்கு. அவருக்கு அந்நியமா என்ன இருந்துக்க முடியும்? என்னுடைய எதிர்பார்ப்பும் அதில் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த எதிர்பார்க்கப்பட்ட பொருளை அவருக்கு அந்நியமா இருக்க முடியாது. அதை ஆஃப் பண்றதா முடியாது. ஃபுல் ஜரத்துக்கு என்ன எடுத்துன்னு போய் டாப்புன்னு ஒண்ணுமே இல்லாம நீர்க்குமிழ் உடைக்கிற மாதிரி உடைச்சிடுவார். ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவார். எதுக்கு பாரு, கிரைசிஸ்ல அவன் சந்நிதி நன்னா தெரியும். ஏன்னா புத்தி நிக்காது. எதிர்பார்ப்பு மயமாகவும் ஏக்கமாகவும் பிடிவாதமாகவும் தன்னை நம்புற புத்தி அடங்கவே அடங்காது. எப்ப அடங்கும்?
இல்ல என்னால நான் இது நான் நடத்தல அப்படின்னு எப்பெல்லாம் அது யோசிக்க ஆரம்பிக்கிறதோ, இது என்னால நடந்த காரியம் இல்லை, இது நான் நடத்தல, இது என்னுடையது கிடையாது, இது எல்லாம் அவனோடது அப்படின்னு உடல், உணர்வு, நினைவுகள், ஞாபகங்கள், திறன்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லாத்தையும் ட்ரூவா கொடுக்கணும். அதான் சொல்றாரு ஃபர்ஸ்ட் பாட்டு. ரெண்டாவது பாட்டு போவோம். வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய் வினைக்கடல் வீழ்த்திடும் உந்தி பெற வீடு தரலினை உந்தி பெற. வினையின் விளைவு விழிவுற்று, என்னன்னா நீ இந்த கர்த்தன் சுப்ரீம் அவேர்னஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்காம நீ நான் தயா செய்யறேங்க, நான் தயா அதை டிசைட் பண்ணேன், என்னுடைய பிளான் பிரகாரம் தான் இதெல்லாம் போகுது, கண்டிப்பா we will succeed அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கும் பொழுது அவன் ஜெயிக்கிறான், தோக்குறான். ஆனா ஐடென்டிபிகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா, என்னுடைய பிளான், என்னுடைய எக்ஸிகியூஷன் எங்க நடக்குது, கண்டிப்பா ஜெயிக்கிறோம் அப்படின்னு அந்த நான், என்னுடைய எண்ணம் அது வாசனா ரூபமா இன்னும் அழுந்த பெருகிறது. இன்னர்மோஸ்ட் கோர்ல இருக்கிற நம்ம இன்டென்ஷன்ஸ் எல்லாம் தடிமனாருதுன்ற அததான் அவர் சொல்றாரு. வினையின் விளைவு விழிவுற்று வித்தாய். விழிவுற்றுன்னா we are experiencing, இது என்னுடைய ப்ராஜெக்ட், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நாலேஜ், என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய ஸ்கில், என்னுடைய பணம், என்னுடைய மதிப்புனாலதான் உன்னை விட்டாங்க இந்த தடவை, என் மேல வச்சிருக்கிற மரியாதைனாலதான் உன்னை ஜெயில போடாம காப்பாத்தினாங்க, நான் இருக்கிற சமூக அந்தஸ்துனாலதான் உனக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு ஒவ்வொரு வினையிலையும் அது பாசிட்டிவா நடந்து முடியட்டும், இல்லாட்டி நெகட்டிவா நடந்து முடியட்டும், அங்க அழிந்த பதிகிறது தடிமனா இருக்கிற அகம்பாவம். என்னாலதான் உனக்கு ஜெயில இருந்து தப்பிச்ச, நீ ஒரு வார்த்தை சொன்ன கேஸே இல்லாம பண்ணிருக்காங்க, நானாக்கும் உன்னை காப்பாத்தினேன், அந்த சமயத்துக்கு அந்த பணத்தை கட்டல, உன் குழந்தை பழிச்சிருக்காது இப்படின்னு அந்த 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 செயல்கள்ல வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல, அந்த சென்டர் அழுந்த இன்னும் தடிமனாருது, இது வினை கடலா மாறும்ன்றார். நான்ன்றதும் அதுக்கு அடுத்த 2வது வேற்றுமை உறுப்புல இருந்து 6வது வேற்றுமை உறுப்பு வரைக்கும் இருக்கிற என்னுடைய குரூப்பும் அழுந்த 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 பல சைக்கிள்ஸ், பல போல்டர்ஸ், அந்த போல்டர்ஸ்குள்ள நிறைய எதிர்பார்ப்புகள், மோட்டிவ்ஸ், கோபதாபங்கள், ஏக்கங்கள், சந்தோஷங்கள், அப்படி இப்படின்னு என்னென்னவோ போட்டு ஃபுல்லா விதைகளா இருக்கும். அந்த விதைகள் பலப்பட்டு கொண்டே இருக்கும். பிரபஞ்சத்துல பாக்குறோம், மரம் என்ன பண்றது, ஒரு மரத்துல இருந்த கனிகள், அதனுடைய விதைகள் ஃபியூச்சர்ல ஏகப்பட்ட மரங்களா வந்துட்டு இருக்கு. விதைகள் எப்படி வருது, விதைகளே புதிய விதைகளாக மாறுகிறது இல்லையா, புதிய மரங்களா, புதிய கோடிக்கணக்கான விதைகளை அது கொடுத்துட்டே இருக்கு. எல்லாம் சைக்கிளிக்கலா நடந்துட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. எல்லா உணவுப் பொருட்களும் எல்லா காலத்தையும் எங்கெங்கயோ இயற்கை நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கு, நம்மளுக்கு கிடைச்சுட்டே தான் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் சென்டர் கிடையாது. நமக்கு உணவுப் பொருட்களா மாறுற பொருட்கள், உற்பத்தி ஆகிற அந்த இயற்கை கொடுக்கிற அந்த இயற்கையினுடைய தன்மை சென்டரே கிடையாது. பிரகிருதின்றாங்க. அத பிரகிருதினா என்ன, தோற்றம் எடுப்பவைகள், கிரியை செய்யப்பட்டவைகள், உண்டாக்கப்பட்டவைகள் அர்த்தம். அது என்ன, வெறும் இயக்கமா இருக்கு, ஜட இயக்கமா இருக்கு. ஆனா அந்த இயக்கத்துக்கும் ஆழ்ந்து உள்ளுக்குள்ள அது சென்டரா இருக்கிறது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். ஆனா மனிதன் கிட்ட மாத்திரம் இவைகள் கிட்ட ஜட இயக்கங்களா போயிடுறது. இவைகள்லாம் என்ன ஆகுது, ஒவ்வொரு ஓரறிவிலிருந்து ஈரறிவுக்கு வருது, ஈரறிவிலிருந்து 3 அறிவுக்கு வருது, 4 அறிவுக்கு வருது. தண்ணியில வர பாசி அங்கேயே வேற ஒரு வடிவத்தை எடுத்துக்கிறது, உயிருள்ள வடிவமா எடுத்துக்கிறது, அப்புறம் நீந்த ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நிலத்துக்கும் தண்ணிக்கும் இருக்க மாதிரி பாக்குறது, அதுக்கப்புறம் நிலத்திலேயே வாழறது. அப்படின்னு பார்த்தா அறிவு அசெண்டிங் ஆர்டர்ல போயிட்டே இருக்கு.
நம்ம கண்ணு நம்ம உயிர் வாழற இந்த காலத்துல, இந்த விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்துல நேரடியா ஒரு குரங்கு அப்படியே மனுஷனா ஜீவிச்சுதா பிறந்ததா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சூக்ஷமத்துல நடக்கிறது. இங்க வந்து எவல்யூஷன் தியரியே கிடையாதுங்க. தியரி ஆஃப் எவல்யூஷன் மெய்ஞானத்துல கிடையவே கிடையாது. கிரம சிருஷ்டின்னு தான், கிரமமா சிருஷ்டியா, லேயர் பை லேயர். புரியுதா? எப்படி வெங்காயம் மூடி 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 முழு வெங்காயம் பெருசா ஆகுதோ அந்த மாதிரி இது கிரம சிருஷ்டி. கிரம சிருஷ்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க வந்து இருக்கிறது அறிவு பொருள் ஒண்ணுதான். அறிவு பொருள் 5 அறிவு வரைக்கும் ஒரு குரங்குன்னா குரங்காவே இருக்கு, ஒரு புல்லுன்னா புல்லாவே இருக்கு. ஒரு புல்லு வந்து அடுத்த அறிவா மாறினதான் வந்து இங்க எதுவுமே கிடையாது. ஃபார்ம்ல மாறினதான் நேரடியா ஒண்ணுமே கிடையாது. இங்க form is an empty shell. Consciousness is the main thing. உணர்வு தான் முக்கியம். அதனாலதான் உணர்வுக்கு திரும்பி போ. உணர்வு தான் கர்த்தன், உணர்வு தான் யூனிவர்சல் அவேர்னஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அதுக்கு திரும்பி போ. அதுக்கு திரும்பி போகாத வரைக்கும் இதெல்லாம் தேக்கமுற்ற தன்மைகள், உணர்வில் தேங்கி குட்டைகளாக, எதிர்பார்ப்புகளாக. புரியுதா? அந்த சென்டரை பதிச்சுட்டே இருக்கிற தன்மைகள். இந்த பதிச்சதெல்லாம் திருப்பி வினைக்கு ஆட்பட்டே ஆகணும், ஃபார்ம் எடுத்தாகணும். ஒண்ணுமே ஒரு அவமதிப்புன்னு வச்சுக்கோங்க, அவமரியாதை பதிஞ்சிருது. ஏன்னா யார் ஒண்ணு அவமதிச்சாரோ அவரை நீ பயங்கரமா மதிச்சிருந்த, அவருக்கு என்னென்னமோ பண்ணிருக்கேன், அவர்கிட்ட உன்னை பத்திய கணிப்பு எப்படி இருக்கும்னு கூட நீயா பிக்ஸ் பண்ணிட்ட. நம்ம இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம், நம்மளை பத்தி இப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் சுக்குனரா போய் அவர் இது பண்ணிட்டாரு. இப்ப இந்த ஃபோல்டர் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல, அப்படி இப்படி நினைச்சுட்டு அந்த ஜீவன் போனாலும் விதைகள் எங்க இருக்கு? விதைகள் வந்து யூனிவர்சல் அவேர்னஸ்ல அப்படியே புதஞ்ச கிடக்கு, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி புதஞ்ச கிடக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல நாம் எல்லோரும் எங்கு செல்கிறோம்? உடல் அங்க படுத்துட்டு இருக்கு, உணர்வு எங்கு செல்கிறது? உணர்வு உணர்வா இருக்கு, யூனிவர்சல் அவேர்னஸா இருக்கு. உள்ளமா உடல் உணர்வு வந்து கை கால அசைச்சு அப்படியே சென்டர், தனி சென்டர்ஸ்ல வருது. அதுக்கப்புறம் உள்ள திங்கிங் எல்லாம் நம்ம ரொம்ப வேல்யூஸ் வேற, அதுக்கெல்லாம் பவர் கொடுத்து கொடுத்து யோசிக்கிறோம். அப்ப அது சேஷ்டம் பண்ணாம என்ன பண்ண முடியும்? வடிவம் எடுக்காம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இந்த அவமதிப்புக்கு உண்டான அந்த ஃபோல்டர் பல வினைகளா, விதைகளா அங்க பதிஞ்சு ஃபார்ம் எடுக்காம விடாது. இது ஒரு சாகரமாவே மாறும், கடலாகவே மாறும் அப்படின்னு இதனுடைய இந்த ஜடமா இருக்கிற எல்லா செயல்களும் ஜடம், இமோஷன் கூட ஜடம். ஆனா எந்த இமோஷன் ஜடம், எந்த இமோஷன் ஜடம் இல்லைன்றத அடுத்த பாட்டுல சொல்ல போறாரு. புரியுதா? சென்டர்லெஸ்ஸா பண்றதெல்லாம் வந்து அர்ப்பணிக்கும் தன்மை உள்ள, நம்பிக்கை மயமாக இயங்கும் தன்மை உள்ள, ஃபெய்த் மயமாக அந்த பொருளில் இயங்கும் தன்மை உள்ள அந்த இமோஷன்ஸ் வந்து அதுதான் சுப்ரீம் இமோஷன். இது இமோஷன்லாம் குப்பை, வினையும் விதையும் சைக்கிள்ல போட்டு போயிட்டே இருக்கும், பண்ணிட்டே இருக்கணும். அடிபட்டு அடிபட்டு தான் திருந்தணும். திருந்தறதுக்கும் அது கூட பலன் தான், அதை கூட அவன் தான் அனுகிரகிக்கணும். நீ இங்கே படிஞ்சிருந்தாலும் அனுகிரகிக்க முடியும். எல்லா இடத்துலயும் படிக்கணும். இங்கே ஒரு இடத்துல படிஞ்சு இன்னொரு இடத்துல படிக்கிறது கிடையாது. உன் புத்திய சிதைக்கணும், தனித்த இன்டலெக்ஷனை சிதைக்கணும். ஏன்னா 5 அறிவு வரைக்கும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு, தனித்துவம் இல்லாம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அவைகளும் உயிர்கள், அவைகளும் இந்த விதைகளாலதான் வந்திருக்கு. ஆனாலும் அவைகள் வந்து அப்படியே ஆட்படுகின்றன. கரெக்டா இந்த சரியான மார்க்கம் தவறான மார்க்கம் ஒண்ணுமே கிடையாது அவைகளுக்கு. அதாவது வினையின் விளைவு வெளிவுற்று வித்தாய் வினை கடல் வீழ்த்திடும் உந்தி பெற வீடு தரலிலே. வீடு என்ன? ஃப்ரீடம். ஃப்ரீடம் ஃப்ரம் டூயிங். டூயிங் கூட ஃப்ரீடம் ஃப்ரம் டூயர்.
எப்ப வரும்? அவன் தான் இருக்கான் தான் வரும். அவன் மட்டும்தான் இருக்கான், அவன் டைனமிக்கா இருக்கான். அதனால என்ன பண்ண, நிறைய பேர் சமாதி பண்றான், தவம் பண்றான், 100 வருஷம் 50 வருஷம் எல்லாம் மெத்தட். எல்லாத்துக்குள்ளயும் இவரு ஒரு கோர்ஸை செட் பண்ணிட்டாரு. ஓப்பன் இல்ல. ஒரு மாடு தவம் தான் பண்றது, அதனுடைய ஒவ்வொரு மூச்சும் தவம். மரங்கள் தவம் பண்ணுகின்றன, இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துல வருது. காடுகள் தவம் புரிகின்றன, கடல் தவம் புரிகிறது, மலைகள் தவம் புரிகின்றன, தியானம் செய்கின்றன. அப்படின்னா தியானத்துக்கே இது மாறிடும். புரியுது? நீயா சகஜமா இருக்கணும், குழந்தை மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம, மோட்டிவ் இல்லாம, நான் என்னை என்னால் சென்ட்ரல்ல எங்க உற்பத்தி பட்டுன்னு அந்த நீக்குமொழியை உடைச்சிட்டு கடை அங்க பாரு, எறும்பை பாரு, இப்படி போயிட்டு இருக்கு பாரு, இந்த பசுவை பாரு. டூயர் இல்லாம போனா he is the doer. He does everything. Supreme intelligence does everything. It is the only doer. இதே பகவான் அதுல பாடியிருக்காருல்ல, அருணாச்சல அக்ஷராமன் மாலை, ஒருவனாம் உன்னை ஒழித்து எவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. நீ ஒத்தந்தான் இருக்க சுப்ரீம் லார்ட். ஒழித்து இல்லாம ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒருவனாம் உன்னை ஒழித்து எவர் வருவார். ஆனா ஆக்சுவலா ஒழித்துன்றதுக்கு ஒழித்துன்ற மீனிங்கும் இருக்கு. புரியுதா? உன்னை தவிர சுப்ரீம் அவேர்னஸ் தவிர என்னுடைய பேராசை கூட உன்னோட சுப்ரீம் அவேர்னஸ் தான். அத நீ சுப்ரீம் அவேர்னஸ் பார்த்துட்டா பேராசையே பண்ண முடியாது. அங்கதான் அல்கமி. புரியுதா? நீ அவ்வளவு உணர்வா அதை நெருங்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு அந்த பொருளை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்காது, எனக்கு வேணும் அப்படின்னு படும்பொழுது ஐயோ நீதானே இருக்கேன், இந்த எண்ணம் கூட நீதானே, இந்த எண்ணமா இந்த உணர்ச்சியா ஐயோ அது எனக்கு கிடைக்கணுமேனு ஏங்குற அதுவா இருக்கிறது நீதானே அப்படின்னும் பொழுது இது டிராப். ஆனா திஸ் இஸ் த ப்ராப்பர் வே ஆஃப், இதுதான் சாதக பாயிண்ட். அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அது பேராசையை கிடையாது நடத்திடுவார். ஏன்னா அவன் தான் லாடுன்ற பாங்குல பாக்குறேன். இப்போ புரியுதா? Though that part passes through this medium, this being, actually you are the thinker. I am not the thinker. Your thought it is. It is not my greed. It has come through me, but you are desiring through me. அப்படின்னு இதுதான் அர்ப்பணம். ஆக்சுவலா இதுதான் அர்ப்பணம். அதான் சொல்றாரு. அப்படி பார்க்கும் பொழுது கொடுத்துடுறாரு அவரு அப்படின்றாரு. அதை கூட நடத்தி வச்சுன்றாரு. வீடு தரல் இல்லை உந்தி பெற வினைக்கடல் வீழ்த்திடும். புரியுதா? வீடு தரல் ஃப்ரீடம் கொடுக்காது. ஃப்ரீடமே டூயர்ஸ் தான். டூயருக்குள்ள எல்லா ஃபோல்டர்ஸும் டூயிங்கா இருக்கு, டீடா இருக்கு. திங்கருக்குள்ள திங்கிங்கா இருக்கு, தாட்ஸா இருக்கு. அதனாலதான் எண்ணங்கள்லாம் கூட முக்கியம் இல்லை. எண்ணங்களுக்குள்ள எண்ணுபவம் தான் முக்கியம். எண்ணுபவம் தான் ஸ்பார்க். அந்த எண்ணுபவன் அகந்த டூயர் அகந்த அவன் கல்வன், திருடிட்டான். இறைவனை அவனை இல்லாம பண்ணினாதான் இவன் வாழ முடியும். அதனாலதான் என்ன சொல்றான்னா பகல் பொழுதுல விழிப்பு நிலையில நம்ம வாழற விதமே எப்படியா இருக்கான், தனியா சினிமா பாக்குற மாதிரி இருக்கான். இருட்டு ரூம்ல சினிமா பாக்குற மாதிரி நமக்கு மனத்துக்குள்ள எழுந்துக்கிற உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் ஆசாபாசங்களையும் எல்லாத்தையும் இல்ல தனியா அனுபவிக்கிறவர்களா. புரியுதா? சினிமா தனியா தானே பாக்குறோம். 2000 பேர் தியேட்டர்ல உட்கார்ந்தாலும் ஒவ்வொருத்தரும் அந்த சினிமாவை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு சத்தியமா நிகழ்ற மாதிரி அதுல அழறது, ஏமாத்தம் அடையுது, சந்தோஷிக்கிறது, இப்படி தனித்தனி உணர்ச்சிகள் தனியா நடக்கிறதா இல்லையா? அதை பேசிட்டே பண்றோம், ஒண்ணுமே இல்ல. அது கிட்டத்தட்ட ஒரு உறக்கத்துக்கு தனியா கனவு காண்ற மாதிரி தானே இருக்கு. ஒரு சினிமா பாக்குறது, கனவு காண்றது அப்படிதான் நடக்கிறது. அதனால விழிப்பு நிலையே ஒரு பெரும் கனவுன்றா. என்ன ஒருவனான அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ பார்த்தாதான் இந்த கனவு கிடைக்கும்.
விழிப்பு நிலை பூரா ஒருவனாம் அந்த பொருளை பார்த்தாதான் இது நிற்கும். அதாவது விதவிதமா, அதாவது எண்ணுபவனையே ஒரு கான்ஸ்டன்டா பார்க்காம இருக்க முடியாது. எண்ணுபவன் வரத ஆக்சுவலா பேசாம கொள்ளாம வார்த்தை போடக்கூடாது அந்த இடத்துல. அந்த உணர்ச்சிக்கு ஓ உனக்கு இது வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கணும், முறைச்சு பார்வை இருக்கணும். புரியுதா? கோபத்தோட பார்வை இருக்கணும். அந்த கோபத்தோட பார்வை வரணும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் பர்பஸ் கிடைக்கணும், தவிக்கணும். யாருக்கு வரும்ன்ற அந்த ஆன்ம ஞானம்? ராமகிருஷ்ண பரமசிட்ட கேட்கும்போது என்ன பாவம் வேணும்னு கேட்டா, நேர கொண்டு இதுல முக்கிட்டாராம், குளத்துல அழுத்த தலையை எடுக்க விடலையும், பிச்சுட்டு அப்படியே தள்ளி விட்டு எழுந்துட்டான். தண்ணிக்குள்ள இருக்கும்பொழுது நீ என்ன எதிர்பார்த்து, என்ன வேணும்னு நீ இருந்த? ஒரு மூச்சு கிடைக்காதான்னு இருந்தேன் அப்படின்னா, ஒரே ஒரு மூச்சு எனக்கு வந்தா போடும், எதுக்குமே நான் எதிர்பார்க்கல. ஆன்ம ஞானம் எதுவும் எதிர்பார்க்கல. இவ்வளவு இன்டென்சிட்டி வேணும். விழிப்பு நிலை வாழ்க்கை சாதாரணமா போயிட்டே இருக்கக்கூடாது. இதையும் பண்ணிட்டு இருப்போம், அதையும் பண்ணிட்டு இருப்போம், அதையும் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் சும்மா ஏமாத்தி நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். ஆசிரமமா போயிட்டு மெத்தடா பார்த்துட்டு என் குழந்தையோட நான் சாப்பிட முடியாது, பிசிக்கலா அதை நடத்த முடியாது. என் குழந்தையோட பயத்தை நான் போக்க முடியாது. அது பயந்ததுதான் அதனுடைய லாங்குவேஜ். அது மனசுல இருந்து அந்த ஆண்டவனே அந்த பயத்தை போகணும். கரெக்டா? சைக்கலாஜிக்கல் லெவல்லயே நான் ஒன்னும் ஒழிச்சுட்டு இருக்கும்போது என் பையன் குழந்தைக்கு பயத்தையும் பண்ண முடியாது, பயத்தையும் நீக்க முடியாது. உணவு அதுக்கு பதிலாக நான் சாப்பிட்டு அது பசியை போக்க முடியாது. இப்படி ரெண்டு நிலையிலுமே நிர்கதியா இருக்கும் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது இது யார் தவிக்கணும்? இதெல்லாமே நான் இந்த உலகத்துக்கு பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் முக்கியமா தேட வேண்டியது உண்மை பொருளே எது? இந்த சைக்கலாஜிக்கலாவும் நான் ஆட்பட வேண்டாம், பிசிக்கலாவும் நான் ஆட்பட வேண்டாம். உண்மையா இங்க இருப்பது எது அப்படின்ற ஒரு தவிப்பை தவிர வேற எதுவுமே இந்த பாவம் கொண்டு போய் சேர்க்காது. அந்த எமர்ஜென்சி வேணும். இத முடிக்கிறேன் முதல்ல, இது வந்தா வரட்டும், இந்த வாழ்க்கை இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு உயிர் தியாகம் வரைக்கும் போனோம். எப்படி மூச்சுக்கோசரம் தண்ணீர்ல ஏங்குறானோ தவிக்கிறானோ அந்த தவிப்பு அதுக்குதான் இந்த கஷ்டங்கள் வினை கடலா பெருகி நிறைய பேருக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல தான் போகும். திட்டும்போது சொல்றாரு, நீ என்ன மாடா புத்தி இல்லையா அவனுக்கு அப்படின்னு. ஆனா மாடெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ். பரபிரம்மே ஒரு சாவை சர்வசாதாரணமா அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம ஏகப்பட்ட தாட்ஸ் போட்டு பணத்தெல்லாம் வச்சுட்டு அந்த டாக்டரை வர வைக்கலாமா, இந்த டாக்டரை வர வைக்கலாமா, இது மூலமா காப்பாத்திக்கலாமா, இது மூலமா இந்த வியாதியை போக்கிக்கலாமா, அப்படி எவ்வளவு எல்லாம் பண்றோம், எவ்வளவு லூட்டி அடிக்கிறோம். அகங்க கொடுத்த இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் மூலமா எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம பண்றோம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப இதனால என்ன சொல்ற, வீடு தர இதெல்லாம் யூ வில் நாட் அட்டைன் ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா ஃப்ரீடம் ஃப்ரம் டூயர்ஸ். ஏன்னா செய்பவனே நீ கிடையாதுப்பா. அவனுடைய ராஜ்யம், அவனுடைய வண்டியில அவன் தான் என்ஜின். நம்ம அனைத்தும் 5 அறிவு உள்ள 6 அறிவு மனிதர்கள் வரைக்கும் எல்லாம் பெட்டிகள். அவன் இழுத்துட்டு போனா அவன் போயிட்டு இருக்கணும். அவன் எந்த பக்கம் விஷயம் போறான் விஷயம் போயிட்டு இருக்கணும். அதுதான் சொல்றான். இல்லாட்டி நீ கெடுத்துப்ப, நீயே கெடுத்து. 3வது பாட்டு அந்த விதத்தை சொல்றாரு. நீ இந்த பாவத்தை எப்படி வச்சுக்கணும்ற, கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தியது உந்தி பெற கதி வழி காண்பிக்கும் உந்தி பெற. இங்க கருத்தன்றது நம்ம பார்த்துட்டோம். யாரு கருத்தன்றது பார்த்துட்டோம். கருத்தன்றது அது பரம்பொருள், சுப்ரீம் அவேர்னஸ். நிஷ்காமிய கர்மம்னா என்ன அர்த்தம்? டூயரே இல்லாம நீதான் டூயர். ஆனா டூயரே இல்லன்னு கிடையாது. நிறைய பேர் என்ன பண்றான், ஆள் இல்லைன்னா நீ அடுத்த செகண்ட் செத்துதான் போடும். இது டைனமிக் பிரபஞ்சம். ஒரு பசுல ஆள் இல்ல, நிஷ்காமிய கர்மம் நடக்கிறது. சூரியன்ல ஆள் இல்ல, நிஷ்காமிய கர்மம் நடக்கிறது. ஏன்னா அந்த நிஷ்காமிய கர்மமா அந்த வடிவத்தை அந்த காட்சி பொருளா இருக்கிற அந்த உயிர்ப்பா இருக்கிற அந்த பசுவையோ சூரியனையோ பண்ண வைக்கிறதா அது.
அப்படின்னா பரம்பொருளா அங்க இருக்குன்னு அர்த்தம். நீ பரம்பொருள சாயுஜம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். வெத்த ஆள் இல்லன்னு இன்ட்ரெஸ்டே இல்லாம சோம்பேறி மாதிரி வாங்கிறது கிடையாது. புரியுதா? நோ, ராங்லி அண்டர்ஸ்டுட். அவன் தான் பசு, பரம்பொருள் தான் எறும்பு, பரம்பொருள் தான் புல்லு. நடந்து நடந்து அதை அழிக்கிற நீ பத்தையடி பாதையா மாத்திட்ட, அந்த இடத்துல புல்லு கூட முளைக்காது. வெறும் ஆள் இல்லைன்றது சாதக பாயிண்டா இருக்கலாம். ஞானத்தை நோக்கி விசாரம் பண்ணும்போது வருது தனித்த ஆள் இல்ல, தனித்த ஆள் இல்ல, ஒட்டுமொத்தமா அறிவு பொருள். அதுதான் இத கூட இந்த விசாரமா கூட முடிகிறது. புரியுதா? இல்ல, பொறுப்பின்மையை பத்தியே வரல. பொறுப்பு வகிப்பவன் இல்ல, பொறுப்புகள் நடத்தப்படணுமா? பொறுப்பு வகிப்பவன் ஒருத்தனும் கிடையாது. அதாவது இருந்த இடத்துலயே, அதாவது இது நாள் வரைக்கும் இதெல்லாம் புரியாம ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு அவன் என்ஜினா இருக்கான், நான் கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், என் தள்ள டன்னா வெயிட் அடிச்சிருந்தேன்ல, அதை அப்படியே இப்ப உணர்றேன், நான் அப்படியே வைக்கிறேன். ஆனா அவன் நடத்துறான்றது, அவன் தான் என்ஜினா இருந்து இயக்கின்னு போயிட்டு இருக்கான். அத்தனை பேசஞ்சர்ஸும் போறான், அவ கொண்டு வந்த பொருட்களும் பொறுத்து அவளோட பொறுப்புகள் எல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். ஹியூமிலிட்டி வந்துடும். பணிவுதான், பணிவு, கிரேட்ஃபுல்னஸ், கிராட்டிடியூடு, அப்புறம் பேர்பட்ட பிரம்மாண்ட இல்ல, அத்தனை வர்ச்சஸும் வரும், ஒரு வருஷம் இல்லையே. அப்புறம் பிரைவேட்டா என்னென்ன நடக்கும்? ஞாபகங்களுக்கு எல்லாம் இங்க மதிப்பு இருக்காது. இல்ல, பிரைவேட்டா ஒண்ணுமே நடக்காது. நினைவுகளுக்கு எல்லாம் ஒன்னும், நினைவுகள் எப்படி வரும் போகும். ஆள் எல்லாம், அதாவது நீ இல்ல, அவன் இருக்கான், அவனுடைய இது பண்றதுன்னா பண்ணு, இல்லாட்டி பண்ணவே பண்ணாத. நீ இது பண்ணி முடிச்ச பிறகு எங்கேயாவது தடிக்க போறேன்னா அகம்பாவமாவோ உடலாகவோ, புரியுதா? தடிக்க போறேன்னா இது பண்ணவே பண்ணாத. இன்னும் இட் இஸ் his domain, he is the Lord. நிஷ்காமிய கர்மமே இப்படி இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் டெப்த்ல போனாதானே, அவனை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் போனாதானே இங்க ஆள் இல்லாம நைஷ்காமிய கர்மம் பண்ணப்படும். செய்வதற்கு இல்லைன்னா இப்ப பண்றதுதானே நைஷ்காமிய கர்மம். ஒரு பசு தானே பண்ணிட்டு இருக்கு, ஒரு சூரியன் சர்வதேவமா பண்ணிட்டு இருக்கேன், சகஜமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆழ்ந்த வர்க்கத்துக்கு அப்படித்தானே போறோம். ஆளை சித்து பண்ண வந்தானே, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு தானே. தினம் தினம் இது நடக்கிறது. அதனுடைய கூர்மையை உணரு. அதை இதே ஆழ்ந்த உறக்கத்துல ஜீவத்தன்மையே இல்லாம, மனசே இல்லாம, பிரபஞ்சமே இல்லாம, உடல் உயிர் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம போறோமோ அதை சர்வசாதாரணமா விழிப்பு நிலையில நாம் பாக்குற பசு பண்ணிட்டு இருக்கு, எறும்பு வாழ்ந்துட்டு இருக்கு, பஞ்சபூதங்கள் ஒரு சென்டர் இல்லாம எங்கிட்டு இருக்கு. எத்தனை காலமா நம்ம காலம்லாம் நம்மளுடைய கற்பனை, ஸ்பேஸும் நம்மளுடைய கற்பனை. ஸ்பேஸ்ன்றதுக்கு ஸ்பேஸ் சத்தியமா இல்லையா? கரெக்டா? நான் ஸ்பேஸ் சொல்றது கற்பனை, கரெக்டா? நான் பசுன்னு சொல்றது கற்பனை. ஆனா பசுவுக்கு பசு சத்தியமா இல்லையா? ஆனா அதனுடைய ஸ்திதி பரபரம ஸ்திதி தானே, பேரறிவு ஸ்திதி தானே. பஞ்சபூதங்கள் எல்லாம் பேரறிவுல தானே இருக்கு, மெய் உணர்வுல தானே இருக்கு. அதெல்லாம் சத்தியம் தானே. அசத்தியம் எது? என்னுடைய இந்த பேச்சு தான், கரெக்டா? அந்த பசுல இருந்து தெரிஞ்சுக்கோ, அந்த நைஷ்காமிய கர்மம் என்ன எப்படி பண்றது உள்ள. இந்த இது வரைக்கும் இந்த 5 புலன்கள் சேஷ்ட பண்ணி ஞான புலன்கள் சொல்லப்படுறது. கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, இல்லையா? இந்த ஞான புலன்கள் எல்லாம் இது வரைக்கும் வெளில மேய்ஞ்சிருந்ததுல இதுக்கு என்ன பர்பஸ் இருக்க போகுது? ஒரு பசு இதுவா இருக்கு, ஆகாரத்தை தான் பாக்குறது. வேற ஏதாவது திங்க் பண்றதா? அது பின்னாடி கிட்ட கொண்டு வந்துட்டு வேற வேற பின்னாடி நிக்கிற ஒரு கழுதி கொண்டு போய் போடுறான்னு வச்சுக்கோ. எப்படி பார்க்கும், அது எங்க போறது, ஆகாரம் எங்க போறதுன்னு பார்க்கும், பேசாம திரும்பிக்கும், அவ்வளவுதான். தனக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி ஏதாவது திங்கிங் இருக்கா? ஓடி போய் அவனை ஒரு முட்டுறதா, எனக்கு காமிக்கிறாம வந்துட்டு ஏமாத்திட்டு போறியே அப்படின்ட்டு ஒண்ணுமே கிடையாது. அது என்ன ஸ்திதி? வெறும் இருத்தல். இதுவாக இருத்தல், அதுவாக இருத்தல், இந்த மாதிரி திறன்களாக இருத்தல் எதுவுமே கிடையாது. இப்படி எல்லாம் சகல பிரபஞ்சமும்
யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்ல யூனிவர்சல் கான்சியஸ்னஸாவே எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது. அதான் டைனமிசமும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஆளலன்னு சொல்லிட்டு இங்க வந்து இது ஒரு சோம்பேறித்தனமாக்கும் எல்லாம் வழிவகுக்கும். புரியுதா? இது பார்ஷியல். ஆளல்ன்றது வந்து ஞானத்துல விசாரம் பண்ணி தெரிஞ்சின்ற ஒரு சத்தியம். ஏன்னா பசு காமிக்கிறது, சூரிய சந்திரர்கள் கடல் மலைகள் எல்லாம் காமிச்சுட்டு இருக்கு, அவைகளோட பிறப்பு இறப்பு எல்லாம் காமிச்சுட்டு இருக்கு. ஒரு ஆக்ட் அங்க எக்ஸ்ப்ளோர்ட் ஆகல, எல்லா ஆக்ட்லயும் பரபிரமஸ்திதி அங்க இருக்கு. ஆனா இதையெல்லாம் செய்பவன் எவன் அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ பேரறிவு தான் இப்படி இருக்கு. சோ பேரறிவுக்கு பணிஞ்சு இங்க ஆளல, தனித்த ஆளல. ஆனா பேரறிவு இருக்கு. பேரறிவு தான் இப்ப மூச்சு வந்தா அந்த மூச்சா இருக்கு, இந்த உயிர்த்தா இருக்கு, இந்த தூங்கும் நிலையா இருக்கு, ஒடுங்கி இருக்கு. பேரறிவுக்குள்ள எல்லாம் போய் ஒடுங்கி இருக்கு. திருப்பி எழுந்து ஆட போறது. என்ன ஆட்டம் ஆடினா என்ன? பேரறிவு தான் இருக்கு அப்படின்றத நிஷ்காமிய கர்மம். தனித்த பெயர் இல்ல, பேரறிவு தான். தனித்த பெயர் இல்ல, அது இருக்கு. அதனோடது, அதனுடையது, என்னுடையது இல்ல. நான் என்ன ஒரு சென்டர் இல்ல, என்னுடைய சென்டரும் இல்ல. இதுதான் சொல்றாரு. கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தியது உந்தி பெற, கதி வழி காண்பிக்கும் உந்தி பெற. கருத்துன்னா என்ன? இங்கதான் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வருது. அவர் தான் ஒரு பசுவா நிக்கிறார், அவர் தான் ஒரு இலையா இருக்கார், அவர் தான் ஒரு பூவா இருக்கார், அவர் தான் சூரியனா இருக்கார், அவர் தான் சந்திரனா இருக்கார். சூரியன் அவருக்கு ஆகுதியா நடந்துட்டு இருக்கு. அவர் இட்ட பணிய சென்டர் இல்லாம பண்ணிட்டு இருக்கு. பசு அவர் இட்ட பணிய சென்டர் இல்லாம பண்ணிட்டு இருக்கு. நான் என்னை என்னால் என்னோடு இல்லாம அது பண்ணிட்டு இருக்கு. இப்படி இந்த சகல பிரபஞ்சமும் இப்படி பண்ணிட்டு இருக்கிற விதம் தான் நிஷ்காமிய கர்மம். இதுதான் கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம். அவன் பண்பேன்னு கூட பண்ணல, சகஜமாவே கர்த்தனாவே இருக்கு. செயல்கள்லயே, செயல்படும் விதங்கள்லயே பூர்வமா அந்நியமா இல்லாம தான் யாருன்னு தெரியாம சகஜமாவே இருக்கு. அதான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான்னா, எனக்கு நான் நல்லவனாவும் இருந்துட்டு நான் நல்லதன்மையும் நல்லதனம்னா என்னன்னு தெரிஞ்சுன்னு நான் இருக்க முடியாது. கரெக்டா? ஆனா கெட்டதனமா இருக்கும்போது தெரியும் என்ன அது தப்பு, அது வந்து நாட் இன் த நார்மல் திங், நார்மல் கோர்ஸ். ஆனா நல்லதனம் வந்து தெரிய சான்ஸே இல்லை. நான் வந்து வர்ச்சுவஸா ஐ கேனாட் பிராக்டிஸ் வர்ச்சு, ஐ கேனாட் ப்ரீ பிளான் வர்ச்சு. அதெல்லாம் கன்னிங்னஸ். ஒரு பசுக்கிட்டே இதுகிட்டயுமே கன்னிங்னஸ் கிடையாது. பிரபஞ்சத்துல எதுக்குமே கிடையாது. மனித மனம் ஒண்ணுத்துக்கு தான் இருக்கு, அகந்தை ஒண்ணுத்துக்கு தான் இருக்கு. சோ அவைகள் மாதிரி இருக்கிறது தான் வந்து கருத்தனுக்கு காரியங்கள் செய்யப்படுகின்றன. புரியுதா? சிம்பிள், கஷ்டமே கிடையாது. ஆனா பழைய ஈகோ தான் படுத்தும், உருவம். இது வரைக்கும் கொடுக்காதவனா இருந்திருப்பான், இது வரைக்கும் இன்னொருத்தருக்குன்னு ஒரு டைமை கொடுக்காதவனா இருந்திருப்பான், பொருளை கொடுக்காதவனா இருந்திருப்பான், ஒரு கவுன்சிலிங்க கொடுக்காதவனா இருந்திருப்பான். இப்படி இந்த எல்லாம் இப்ப போயே ஆகணும். அங்கதான் ரேட்டு வரும் எல்லாருக்கும். புரியுதா? சொல்றதெல்லாம் கூட புரிஞ்சிடும். திருப்பி அந்த வந்து அனுகிரகிக்கணும். உள்ள அனுகிரகிக்கும் போது என்ன ஆகும்? இவனே வந்து இம்மர்ஸ் ஆயிடுவான், எல்லாத்தோடையும் கலப்பான். இயற்கையை பார்க்கும் போதும் சரி, மனிதர்களை பார்க்கும் போதும் சரி, சகல பிரபஞ்சத்தையும் ஆதிசங்கரர் சொல்ற மாதிரி திருஷ்டின் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத்னுவர். திருஷ்டின்னா என்ன? உள்ள இருக்கிற அந்தர்முக திருஷ்டி, இந்த விசார திருஷ்டி. இந்த விசார திருஷ்டியை இந்த மாதிரி படம் போட்டு இங்க இருக்கிறது பரபிரமம் தான் பசுவா இருக்கு, பரபிரமம் தான் கடலா இருக்கு, பரபிரமம் தான் நட்சத்திரங்களா இருக்கு, வானமா இருக்கு, பஞ்சபூதங்களா இருக்கு, நானாவும் அதுதான் இருக்கு, இந்த மாதிரி பாக்குற இந்த தன்மையாவும் அதுதான் இருக்கு அப்படின்னு சகலமா ஞானமா விசாரம் பண்ணி பார்த்து பிரபஞ்சத்தையே திருஷ்டி ஞானம் பஷ்ய பிரம்மமயம் ஜெகத், ஜகமே இந்த பிரபஞ்சமே பிரம்மமயமா இருக்கிறத உணர். ஏன்னா அது உணர்வு. உணர்வுக்குள்ள உணர்தல்ன்றது வந்து அந்நியம் இல்லாமல் அதுவாகவே நடந்துட்டு இருக்கு. தனி சென்டரா உணர்பவன் இல்லைங்க. அதனாலதான் இந்த ரியலைசேஷன் சொல்றான். ஏன்னா உணர்வு சம்பந்தப்பட்டது, மனது சம்பந்தப்பட்டது இல்லை. மனது வந்து காட்சியை கொண்டு வருது, காட்சி இல்லாமல் அது பேசாது.
இந்த உலகத்தை பத்திய சுட்டறிவு தான் பேசும். இல்லாட்டி ஏன் பேச்சு வரணும்? உலகத்துல இன்டலெக்ட் தனியா ஞான இந்திரியங்களையும் கர்ம இந்திரியங்களும் உபயோகித்து அனுபவித்த அனுபவங்கள் தானே சுட்டறிவு. அதுல சுட்டறிவு சுட்ட அறியாத நிறைய விஷயங்களும் இருக்கு. ரெண்டும் கூட ஜோடியா நின்றுட்டே இருக்கும் இல்லையா? எனக்கு இது தெரியும் ஆனா இது தெரியல என்னன்ட்டு அப்படின்ற மாதிரி இதுவும் கூட. ஏன்னா இது இதனுடைய நிழல், அது அதனுடைய நிழல். இது அறிவு அறியாததுனால ஆரம்பிக்கிறது. கரெக்டா? சுட்டறிவு என்னன்னு பாத்துருவா, அதுனா இது தெரியலன்னு அர்த்தம். அது புரிஞ்சு இதுவா அப்ப புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு, ஐநோ. இப்ப சுட்டறிவாயிடுது. சுட்டறியாமையா இருந்தது சுட்டறிவாயிடுது. இது ஒண்ணு வெட்டி இல்லாம இருக்கவே இருக்காது. இது காட்சி சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது, புலன்கள் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, புத்தி சம்பந்தப்பட்டது. இவைகள் எல்லாமே ஆழ்ந்த வழக்கத்தில் இல்ல, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு பசு. சத்தியமா தனக்கு ஒரு சென்டரும் இல்லாம கொடுத்துட்டே இருக்கு பிரபஞ்சத்திற்கு அத்தனையும். இது என்ன பண்றதுன்றாரு, கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தியது உந்தி பெற. அவைகள் அறியாமல் அவைகளில் பிரம்மம் இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனா மனித மனத்துக்கு என்ன நடக்கும்னா, அவன் தெரிஞ்சு இங்க பொய்யே நான் என்னுடைய இந்த குரூப் தான் அப்படின்றத இப்ப தெரிஞ்சுட்டான். எந்த மோட்டிவும் வேண்டாம் எனக்கு வாழறதுக்கு. இருக்கேன் இல்ல, நல்லா இருக்கேன் நல்லா இல்ல, இதெல்லாமே கிடையாது. எந்த அப்ஜெக்டிவ்ஸும் கிடையாது. அப்ஜெக்டிவ்ஸும் இல்லாம அவன் நிர்கதியா அந்த பசுவை போலான அவன் உணர்ந்து செய்யறான். புரியுதா? உணர்ந்து செய்யறான். அதான் பார்த்தா எல்லா வர்ச்சூஸும் அங்கதான் வரும். என்ன பண்ணுவான்? இவன் கெட்டதே பண்ணிருக்க மாட்டான், இவன் ரொம்ப நல்லதே பண்ணிருப்பான். ஆனா கெட்ட பழி இவன் மேல வந்திருக்கும். தெரிஞ்சு என்ன பண்ணுவான்? ஆமா நான் தான் கெட்டது பண்ணேன்னு ஃப்ரெண்டை காமிச்சு கொடுக்க மாட்டான். கெட்டது பண்ண ஃப்ரெண்டை காமிச்சு கொடுக்க மாட்டான். தெரியாத மாதிரியே இருந்திருப்பான். அதான் அடியார்கள் சிறிதெல்லாம் படிச்சா வாழ்க்கை பூரா அதான் அந்த படங்கள், அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி கதைகள்லாம் படிச்சுட்டே இருக்கணும். அவன் எப்படி எல்லாம் இருந்திருக்கான்னு தெரியும். ராமானுஜர் போய் கோயில் படிக்கோ இதுக்கோ நகையெல்லாம் போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு, அவன் பேரு என்னமோ மல்லன்னு பேரு அவனுக்கு. அவ படுத்துட்டு இருப்பான். திருடிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பும் பொழுது போய் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கழிச்சு படுத்துட்டு திருடுறதே தெரியாம தான் திருட்டு கொடுக்கறோன்றது தெரியாம இருக்கணும் அவளுக்குன்ற மாதிரி கொடுப்பா. புரியுதா? ஏன்னா அந்த பொருள் எல்லாம் பண்ணும். எவ்வளவு டெப்த்துக்கு வேணா போகும். இந்த திருநாவுக்கரசர் கதையில அப்பூதி அடிகளார் அவர் என்ன பண்றாரு? அவரும் ஒரு அடிகளார், நாயன்மார்ல அவரும் ஒருத்தர் அப்பூதி அடிகள். அவர் என்ன பண்றாரு? பையன் பாம்பு கடிச்சு செத்து போயிருக்கான், அப்படியே உட்காந்து ஒண்ணும் தெரியாம போடுறா. நந்தனார் அவர் அடிக்கிறார். பைத்தியமா பிடிச்சிருக்கு அவனுக்கு. எப்ப பாரு நீயும் கெட்டு, எப்ப பாரு சிவனை பத்தி பாடிட்டு அவளையும் கெடுக்கிறியான்னு சொல்லி அடிக்கும் போது என்ன சொல்றாரு? உங்க கை வலிக்கும், அவங்கிட்ட கொடுத்து அடிங்கோ. ஏன்னா இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுறது. என்னன்னா அந்த பொருள் ஒண்ணுதான் இருக்குங்க, உணர்வா இருக்கியா. இங்க உடம்பு நஞ்சு போட்டும் அழிஞ்சு போட்டும் நல்லது நடக்கணும் கிடையாது. இதுவுமே கிடையாது. உடம்புக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. உணர்வுக்கு அடிபடிஞ்சு கிடக்கிறதா இங்க முக்கியம். அதுக்கு உயிரை கூட தியாகம் பண்ணு, அவனை கொடுத்து அடிங்க அப்படின்றார். அதுக்கு பிறகு கோயில் கிட்ட வந்த பிறகு அவள்லாம் தெளிவாந்தனர்கள் அத்தனை பேரும் நெருப்புல குதிச்சு ஈஸ்வரன் ஒரு சொப்பனத்துல வந்துட்டான்னு நம்பிட்டு நம்ம மாட்டுக்கு இது உள்ள அனுப்பிச்சோம்னா இது நாள் வரைக்கும் இருக்கிற ஆகமங்கள் இது சாஸ்திரங்கள் சொல்றதெல்லாம் பொய்யாயிடுமே ஒரு தாழ்ந்த குலத்தவர. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நெருப்பு இது வளர்க்குறோம், அதுல நீங்க குதிச்சு உண்மைன்னு காமிங்க அப்படின்னா சரி. ஏன்னா இங்க பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவர் அது. அந்த பஞ்சபூதங்கள் தான் உயிரா இருக்கு. அதாவது ஒரு பசு ஒரு வண்டி இடிக்க போறது தெரியாம அப்படி நின்றுட்டு இருக்குன்னா அது தெரியாம நிக்கல, பிரம்மமயமா இருக்கு. பிரம்மமயமா இருக்கு. இங்க தெரிஞ்சு பண்றா, தெரிஞ்சு என்ன பண்றா, அவன் மொத்தம் தான் இருக்கான்.
இந்த நம்பிக்கையில மூழ்கி குளிக்கிறா. அதனால எது வேணா பண்ணிக்கோ, எது வேணா எடுத்துக்கோ. இப்படி பண்ணும்போதுன்னா கதி கருத்தை திருத்தி எது உந்தி பெற. கருத்து என்ன? கருத்தனுக்காக்கும் நிஷ்காமிய கர்மம் இந்த மாதிரியா டூயே இல்லாமல் இதுவே இல்லாம அவன் இருக்கான், அவனோடு இது அவன் எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம். புரியுதா? என்ன வேணா எனக்கு வரட்டும். அதான் மேலுக்கு நல்லது கெட்டது எல்லா டியூவாலிட்டிஸ் எல்லாம் தள்ளி வச்சிருவா. அது தாண்டியே இருப்பா. ரெடி டு கிவ் அப் எனிதிங். என்ன இருக்குது அந்த பொருள். அப்படி இருக்கும்போது கருத்தை திருத்தியது இது. இந்த மாதிரி கருத்து மாறிடுவாங்க. நல்லது கெட்டதே இருக்காது, சரி தவறே இருக்காது, கிடைக்கும் கிடைக்காது, லாபம் நஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு மொமெண்ட் இருக்கும், அந்த ஒரு மொமெண்ட்ல தெரிஞ்சு லாபம் நஷ்டம்னு பார்க்காம ஃப்ரெண்டே கெட்டது பண்ணி நான் பண்ணல இவன் தான் பண்ணான்னு சொன்னா கூட ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு எடுத்துப்போம். புரியுதா? அங்க அந்த தைரியமா அங்க நிக்கும். தைரியம்னா ஏதோ ஒரு மதிப்பு கிடையாது, இதனோட லட்சணம். அது பேருணர்வுடைய லட்சணம் என்னன்னா, ஆன்ம வழியில நிக்கிறவர்களுடைய ஃபர்ஸ்ட் லட்சணமே என்னன்னா, இரட்டைகளை தாண்டி எப்போ இட் இஸ் நாட் த ஆப்போசிட் ஆஃப் ஃபியர், இட் இஸ் சிம்பிளி தைரியம். என்ன அதனுடைய சுரூபம். அது எதுக்கும் அஞ்சாது. ஏன்னா அது பஞ்சபூதங்களாவும் சர்வ பிரபஞ்சமாவும் எல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு இருக்குப்பா. எல்லா நேச்சராவும் இருக்கிறது. அது ஜட பொருட்களா இருக்கட்டும், என்ன பொருட்களா இருக்கட்டும். சோ அப்பேற்பட்ட பொருளை மாறும்போது ஃபர்ஸ்ட் வரதே தைரியம். தைரியம் லட்சணம் அது. அதுதான் அந்த தைரியமா மாறி கருத்தையே திருத்தி அமைச்சிரும். என்னடா அவன் திருந்திடுவான், காமிச்சு உன்னை பொய்யாக்கி நீதான் பண்ணேன்னு சொல்லி பண்ண அவன் திருந்தி சொன்னா கூட பரவாயில்ல. அதனால என்ன, நான் வேண்டாம், என்ன நீ வேண்டாம், நீ வேண்டாம், நான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துறா பரவாயில்ல, என்னையே தண்டிக்கட்டும், என்னையே தண்டிக்கட்டும். கர்ணன்லாம் அப்படித்தானே பண்றான், தெரிஞ்சு சொல்றான்ல. அவன் அம்மா கேட்கறான்ல, மூடத்தனமா கேட்கறான்ல. அவளுக்கு எப்படி அதை கேட்க முடியும்? அந்த வரம் நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல இன்னொரு வரம் பிரயோகிக்க கூடாது. இவ்வளவு டெக்னிக்கலா குந்தி கர்ணன் கிட்ட அர்ஜுனன் மேல போட போற பானத்தை ஏதோ ஒரு நாள் யுத்தத்துல அப்படி கேட்கிறான்னா எதுக்கு ஈல்டாரா அவன்? ஏன்னா அவன் ஏற்கனவே அம்மாவை யாரும் தெரியாதவ இப்ப வந்திருக்கும் பொழுது அவளுக்கு என்ன கொடுக்கலாமா? உயிரை கொடுக்கறது தாராளமா கொடுத்துட்டு போ. அம்மான்னு தெரிஞ்சது, அது போறோம். ஏன்னா அது ஒண்ணுதான் அவன் வாழ்க்கையினுடைய பெரிய குறைய. அது தெரிஞ்சது இல்ல. நீதான் என் அம்மான்னு தெரிஞ்ச பட்சத்துல உனக்கு என்ன வேணா நான் கொடுக்குறேன், நாகாஸ்திரத்தை இன்னொரு தடவை போட மாட்டேன், அர்ஜுனன் தவிர வேற யார் மேலேயும் போட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் சாவப்போம் டெஃபினட். அங்க இங்க அது என்ன வருது? ஒரு ஒரு தன் உயிரையே கொடுக்கறதுல கூட ஒரு சந்தோஷம் எப்படி வருது, நிறைவு எப்படி வருது? ஃபேட்டையே தாண்டாடா இல்லையா? புரியுதா? இது விதி மதின்னு எல்லாத்தையும் தாண்ட ஞானம். காலம் சூழ்நிலை, நீ இந்த பாதையை ஆசிரியச்சேனா இது ஜெயிப்ப தவிர ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இதுக்குள்ள விழும். ஏன்னா உலகமே இதுலேருந்து வர நிலைகள் தான், இதனுடைய நிலைகள் தான் உலகமா இருக்கு. உலகம்னு ஒண்ணுமே அது தனியா விட்டு வைக்கல எதையும். புரியுதா? பூரணமா வியாபிச்சிருக்கு, உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்கு. அதனாலதான் அந்த இதுல கனகதாசர் இதுல அந்த குரு மந்திராதான்னு சொல்லுங்க அப்படின்னும் போது எருமக்கடான்னு சொல்லணும், எருமக்கடான்னு சொல்லுவோம். எருமக்கடாவோ நிப்பார் கிருஷ்ணர். அப்புறம் அவருடைய ஞானத்தை சோதிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பா. இதை போய் நீ தனியா சாப்பிடு, யாரும் பார்க்காத இடமா பார்த்து தனியா சாப்பிடுன்னு. எல்லாரும் சாப்பிட்டு வருவா, நாங்க சாப்பிட்டேன் எங்க சாப்பிட்டேன்னா சாப்பிட முடியாது இந்த மாதிரிலாம். ஏன்னா அந்த பண்டமா இருக்கிறதே பரம்பொருள். அவன் இருக்கும் பொழுது இது திருடப்பட முடியாது, தனித்து உண்ணப்பட முடியாது. நானா இருப்பனும் பரம்பொருள். பஞ்சபூதங்கள் நான் எந்த பிரதேசமா இருக்குன்னு அந்த தேசமா இருக்கிறது பரம்பொருள். எல்லாம் அதனுடைய சந்நிதி. அதுவே அதனோட சந்நிதி மாத்திரம் இல்ல, அதனோட சந்நிதிகள் இருக்கின்றன, அதுவே அனைத்தும்.
ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க. அதுக்கு தெரியாம ஒண்ணும் நடக்க முடியாது, நான் அந்நியமா இல்ல இங்க அப்படின்னு தான் அதுக்குள்ள கரைஞ்சு கிடக்கேன், விழுந்து கிடக்கேன், மூழ்கி கிடக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி கருத்தை திருத்துகின்றதுன்றாரு. புரியுதா? கருத்தனுக்கு ஆக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தியது உந்தி பெற கதி வழி காண்பி. கதின்னா என்ன? இங்க தனித்த ஜீவத்தன்மைன்னு சொல்லப்படுற தனித்த அனுபவித்தவர்கள்ன்றவர் எங்கேயுமே இல்லை. ஒரு பசுவுல இல்ல, இந்த பிரம்மாண்டத்துல இல்ல, அது மாதிரி இந்த ஜீவன் கிட்டையும் இல்லன்றது பேர் தான் ஜீவன் முக்தி, ஃப்ரீடம். இட் இஸ் நாட் அனதர் ஸ்டேட். இது பிரம்மஸ்திதியே. அதுக்கப்புறம் உயிர் போகணும் இதெல்லாம் எதுவே கிடையாது. என்ன உள்ளே உயிரா இது வரைக்கும் இருக்க வச்சதே தனித்துவங்கள் தான். இப்ப இல்லைன்னா என்ன இருக்கும்? உயிர் போயிட்டு இருக்கும். பசுவுக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இருக்கு, ஆனா அது தெரியல. தெரிஞ்சு இருப்பேன். எனக்குள்ள என்னை நிரப்பி இருப்பவன் அவனே. என்னுடைய ஞான இந்திரியங்களோ, கர்ம இந்திரியங்களோ, அந்த கரணங்களோ, உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லோ எல்லாம் சகலமா, என்னுடைய 3 நிலைகளோ 2 நிலைகளோ என்னவோ எல்லாம் சகலமும் அவனே அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது பேர் தான் ஜீவன் முக்தித்துவம். ஜீவன் முக்தினா செத்து போறதும் கிடையாது, தனித்த எந்த ஒரு செயலும் யாருக்கும் நடந்துட போறது இல்லை. எதுலயும் எந்த புள்ளியும் ஆள் இல்லை, ஆனா ஒட்டுமொத்தமா பரம்பொருள் தான் எல்லாமா இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற. இது இல்ல அது அதுவாதான் இருக்கு, இது இல்ல அதுவா இருக்கு. இது ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. ஆள் இல்லைன்றதோட முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. இது தனித்த ஆட்கள் இல்லைன்னு இருப்பது அது. நான் என்னுடைய குரூப் கிடையவே கிடையாது இங்க. முடிச்சு பாப்பா.